வணக்கம் நேர்களே, இன்றைய விளையாட்டுச் செய்திகளை தற்போது பார்ப்போம். மக்காவ் கிராண்ட் பிரிக்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்தும் பிரணோய் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் மக்காவ் ஓபன் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் PV சிந்து இந்தோனேஷியாவின் லிண்டா வேனியை எதிர்கொண்டார். துவக்கத்தில் சற்று தடுமாறிய PV சிந்து கடுமையான போராட்டத்திற்கு பிறகு 21-16, 16-21, 21-19 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதியை உறுதி செய்தார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்திய வீரர் SH பிரணோய் 17-21, 21-19, 21-14 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் வீரர் லின் யூ செயினை வென்றார். மூன்றாம் தர நிலையில் உள்ள பிரணோய் காலிறுதிக்கு சோனி தீவி குன்கோரோவுடன் மோதுகிறார். இந்தோனேஷியாவின் சோனி தீவி காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்திய வீரர் சாய் பிரணீத்தை வென்றது குறிப்பிடத்தக்கது. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரில் நேற்று நடந்த லீக் போட்டியில் வடகிழக்கு யுனைடெட் அணியிடம் வீழ்ந்தது சென்னை அணியின் FC. அசாம் மாநிலம் கவுகாத்தியில் நேற்று நடந்த லீக் போட்டியில் வடகிழக்கு யுனைடெட் சென்னை அணிகள் மோதின. சொந்த மண்ணில் துவக்கத்தில் இருந்தே ஆதிக்கம் செலுத்திய வடகிழக்கு யுனைடெட் அணிக்கு 10வது நிமிடத்தில் துர்கா முதல் கோல் அடித்தார். தொடர்ந்து அசத்திய வடகிழக்கு அணியின் மசம்பா 21வது மற்றும் 23வது நிமிடங்களில் அடுத்தடுத்து 2 கோல் அடித்தார். இதற்கு சென்னை அணி வீரர்களால் பதிலடி கொடுக்க முடியவில்லை. முதல் பாதி முடிவில் வடகிழக்கு யுனைடெட் அணி 3-0 என கோல் கணக்கில் முன்னிலை வகித்திருந்தது. இரண்டாவது பாதியில் இரு அணி வீரர்களும் ஒரு கோல் கூட அடிக்க முடியவில்லை. ஆட்ட நேர முடிவில் சென்னை அணி 0-3 என்ற கணக்கில் தோல்வி அடைந்தது. இதுவரை விளையாடிய 11 லீக் போட்டிகளில் 5 வெற்றி, 4 டிரா, 2 தோல்வி உட்பட்ட 19 புள்ளிகளுடன் சென்னை அணி முதலிடத்தில் நீடிக்கிறது. மூன்றாவது வெற்றியை பதிவு செய்த வடகிழக்கு யுனைடெட் அணி 13 புள்ளிகளுடன் 5வது இடத்துக்கு முன்னேறியது. பிரேசில் கால்பந்து அணியின் முன்னாள் கேப்டன் பீலே 3 முறை உலகக்கோப்பை வென்ற அணியிடம் இடம்பெற்ற பெருமை மிக்கவர். ஒட்டுமொத்தமாக 1363 போட்டிகளில் விளையாடி 1281 கோல் அடித்து சாதனை படைத்துள்ளார். சமீபத்தில் சிறுநீரகத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. பின் சிறுநீரக பாதையில் கிருமி தொற்று ஏற்பட பிரேசிலின் சாவ் பாலோவில் உள்ள ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இவரது உடல்நிலை நேற்று திடீரென மோசமடைந்தது. இதையடுத்து சிறப்பு பிரிவுக்கு மாற்றப்பட்டார். இது குறித்து மருத்துவமனையின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் கூறுகையில், அவர் தொடர்ந்து கண்காணிக்கும் பொருட்டு சிறப்பு பிரிவில் வைக்கப்பட்டுள்ளார் என்று கூறினார். IPL அமைப்பிலிருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் உரிமத்தை எவ்வித விசாரணையும் இன்றி உடனடியாக நீக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. மேலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை கட்டுப்படுத்துவது யார் என்ற விவரத்தை தெரிவிக்குமாறு சீனிவாசை கேட்டுக்கொண்டுள்ள உச்சநீதிமன்றம் இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் ஷேர் ஹோல்டிங் பற்றிய விவரங்களை தருமாறு கோரியுள்ளது. இந்திய அணியின் கேப்டனாக உள்ளவர் BCCI தலைவருக்கு சொந்தமான நிறுவனத்தில் முக்கிய பொறுப்பில் இருப்பது பற்றியும் நீதிபதிகள் சரமாரி கேள்வியை எழுப்பினர். IPL உருவாகியுள்ள விதிப்படி மேட்ச் பிக்சிங் மற்றும் பெட்டிங்கில் எந்த அணியாவது ஈடுபடுமானால் அதன் உரிமை ரத்து செய்யப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. டெரி வால்ஷை தொடர்ந்து மகளிர் ஹாக்கி அணி பயிற்சியாளர் ஹாக்குட் வெளியேறுகிறார். ஆஸ்திரேலியா பயிற்சியாளரான நீல் ஹாக்குட்டின் ஒப்பந்தம் இந்த ஆண்டு நிறைவடைகிறது. ஆனால் அவர் தனது ஒப்பந்தத்தை புதுப்பிக்க மறுத்துள்ளார். மலேசியா ஆடவர் அணிக்கு பயிற்சியாளராக வாய்ப்பு உள்ளதால் அவர் இந்த முடிவை எடுத்ததாக தெரிய வருகிறது. இது குறித்து ஹாக்கி இந்திய அதிகாரி ஒருவர் கூறுகையில், நீல் ஹாக்குட் ராஜினாமா செய்யவில்லை, அவர் தனது ஒப்பந்தத்தை புதுப்பிக்க விரும்பவில்லை என்பதுதான் உண்மை. அவரது பதவிக்காலம் டிசம்பர் மாதம் முடிவடைகிறது என்றும் தெரிவித்தார். மீண்டும் நாளை விளையாட்டுச் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.